வணக்கம் மக்களே. இப்போ நம்ம திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பிட்டோம். நம்ம ஊருக்கு கோயம்புத்தூர் போயிட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா ஒரு 330 கிலோமீட்டர் வருது. வரும்போது 300 கிலோமீட்ரு, போகும்போது 330 கிலோமீட்ரு. ஏன்னா வந்த வழியை நான் சூஸ் பண்ணல. வந்த வழி அவ்வளோவுக்கு நல்லா இல்லைங்க, ஃபுல்லாக பேஜ் இருக்கு. அதனால் ஓகே, இப்படி கள்ளக்குறிச்சி போய் சேலம், சின்ன சேலம் அந்த வழியாக போயிடலான்னு சொல்லி போயிட்டுருக்கோம். பைபாஸ்லேயே போயிடலாம் அப்படின்னு தான் கிளம்பிட்டோம். ஏன்னா இந்த வழி ஆகாதுங்க. ஐயோ, மக்கள் போட்டாலாம் மோதுறாங்க. இதை விட ஒரு கொடுமை என்னன்னா, இந்த வெயில கிரிவலம் போயிட்டு இருக்காங்க. நாங்க நேற்று ஒரு 5 மணிக்கு கிளம்ப ஆரம்பிச்சோம், நடக்க ஆரம்பிச்சோம். 10:30 மணிக்கு தான் முடிச்சோம் கிரிவலத்தை. இதுதாங்க, இதுல போனா போயிட்டே இருக்க வேண்டியதுதான். கள்ளக்குறிச்சி, சேலம் அப்படின்னு. முடியாதுங்க, இங்க அடிக்கிற வெயிலுக்கு. அப்பா கொஞ்சம் வெயில் அடிக்குது. ரோடு நல்லா இருந்தா பிரச்சனை இல்லை. நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். டிராபிக்கா இருந்தாலும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு வைங்க, அப்புறம் அழுத்து பிடிச்சிட்டு போயிடலாம். 323 கிலோமீட்டர் இருக்கு எனக்கு. வணக்கம் மக்களே. இந்த திருவண்ணாமலை டு கள்ளக்குறிச்சி போற வழி செம்மையா இருக்குதுங்க. நான் ஒரு என்ன பண்ணிட்டு இருந்தேன், இந்த ரோடு சரி ஓகே ஓரளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்ட்டு தான் நான் கேமரா ஆன் பண்ணாம இருந்தேன். உள்ள என்ட்ரி ஆனதுக்கப்புறம் 2 பக்கம் ஃபாரஸ்ட் சென்டர்ல ரோடு செம்மையா இருக்குதுங்க. அந்த மாதிரி ஒரு மட்டமான ரோட் இந்த மாதிரி ரோட்ல வரும்போது நம்ம தலைவர் சீர்றாப்புல மைலேஜ் 40 கொடுத்துருக்குங்க. இப்போ வரும்போது அடிக்குது. வரும்போது எங்கள் ஊரில் நான் பெட்ரோல் டேங்க் ஃபில் பண்ணேன். திருவண்ணாமலை வரைக்கும் 323 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். இப்போ மறுபடி டேங்க் ஃபில் பண்ணேன். 8 லிட்டர் பிடிக்குது. 8 காட்டு மைலேஜ். இன்னைக்கு போகும்போது அதிகமாகவே கொடுப்பான். ஏன்னா ரோடு நல்ல ரோடு, எங்கேயும் க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. மோட்டா போகணும், நல்லா இருக்கு. ஆனால் க்ளீன் பண்ண ஓட்டினாவே ரொம்ப மைலேஜ் நம்ம தலைவர் தரமாட்டேன். 35 கீழே போவாரு. இந்த மாதிரி ரோடு இருக்கும்போது மைலேஜ் 40-45 கொடுக்காப்புல. சூப்பரா இருக்கு ரோடு. இதே ஃபாரஸ்ட் போல, என்ன ஃபாரஸ்ட் தெரியல. டேங்க் ஃபில் பண்ணதுக்கப்புறம் பிக்கப் அழுறாப்புல. வள்ளிமலை இந்த ஊர் பேரு. இந்த மலையா தானே காடு. நல்லா இருக்குதுங்க. ஓ
ரொம்ப எனக்கு ஒரு 8 லைனு 6 லைன் யூஸ் ஆகுதுங்க. இந்த மாதிரி இருந்தா எவ்வளவு பேர் வேணா ஓட்டலாம், எந்த ஒரு கவலை வராது. சத்தம் குரங்கு செத்து போச்சு. தெரிஞ்சு குரங்கு யாராவது தூக்கி போயிட்டாங்களா, செத்து போச்சு. பார்க்கணும் என்ன பண்றது. ஃபாரஸ்ட்ல தான் ரோடே இருக்குது. அந்த மாதிரி விலங்கு அடிப்படுறது கொஞ்சம் நம்ம தான் பார்த்து கேரக்டர் ஓட்டணும், வேற வழியே இல்லை. யாராவது தூக்கிட்டு போயிட்டாங்க, குரங்கு செத்து போச்சு. நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, போலாம். ஆனா இந்த உள்ளூர் ரைடர்கள் ரொம்ப ஒஸ்ட் பண்றாங்க. அந்த திருவண்ணாமலையில கிரிவல பாதையில எல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. சரி ஓகே, நம்ம அங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிருக்கீங்க. சும்மா அந்த சைலன்சர் வந்து டெத் சைலன்சர் போட்டு சர்ற புறம் நைட்டு ஓட்டிட்டு நேற்று நைட்டு அதெல்லாம் கண்ணை கேட்டின தூரம் வரைக்கும் ஒரு மட்டமா இருக்குதுங்க பூமி. கரும்பு நெல்லுன்ட்டு இங்க ஒருத்தர் அப்படியே இந்த பக்கம் ஒரு படையா இருக்கிறாங்க. எப்படா அவங்களோட ராஜ்யம் நெல்லுல போட்டிருக்காங்க. நெல்லு பாருங்க, ரோட்டை காய வச்சிருக்காங்க. அப்படியே நெல்லு கொடுத்து அனுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ரைஸ் மில்லுக்கு.